விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி பகுதியில் தாறுமாறாக ஓடிய ஜீப் மோதி 3 பேர் உயிரிழந்த வழக்கில் தற்போது ஓட்டுநர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களுடன் நிகழ்ச்சி செய்தியாளர் கணேஷ், விவரம் என்ன? தற்போது பாஜக பிரமுகருடைய ஓட்டுநர் கைது செய்யப்பட்ட காரணம் என்ன? பாஜக பிரமுகர் ஏன் விசாரணை வளையத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கார்? தேவப்பிரியன், விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே வாலிநோக்கம் நெடுஞ்சாலையில் நேற்று மாலை சாயல்குடியிலிருந்து மதுரை நோக்கி சென்ற பாஜக கொடி கட்டிய ஜீப் வாகனம் அதிவேகமாக தறிக்கெட்டு ஓடியதில் அந்த சாலையின் ஓரமாக இருக்கக்கூடிய தேநீர் கடையில் தேநீர் அருந்தி கொண்டிருந்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் நெடுங்குளம் பகுதியைச் சேர்ந்த காளிமுத்து என்ற ஆட்டு வியாபாரி, அதே பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளான விஜயராமன், மூக்கையா என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த விபத்து அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியதாகவே பார்க்கப்பட்டது. ஏனென்றால் மிக அதிவேகமாக வந்திருந்த அந்த ஜீப் வாகனம் என்பது கட்டுப்பாட்டை இழந்து கிட்டத்தட்ட சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டுப்பாட்டை இழந்து தறிக்கெட்டு ஓடி வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் அந்த சாலையின் ஓரமாக நின்று கொண்டிருந்த அந்த 3 பேர் மீது மோதி இருக்கிறது. மேலும் இவர்கள் மீது மோதிய அந்த ஜீப் வாகனம் நிற்காமல் சென்று அந்த கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மின்கம்பத்தில் மோதிதான் நின்றிருக்கிறது. அந்த அளவிற்கு அந்த ஜீப் வாகனம் என்பது அதிவேகமாக வந்திருக்கிறது. இந்த விபத்து தொடர்பாக முதல்கட்ட விசாரணையில் அந்த ஜீப் என்பது பாஜகவினுடைய முன்னாள் தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய மாவட்ட துணை அமைப்பாளர் சரவணன் என்பது தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அந்த காரை கண்ணன் என்ற ஓட்டுநர் தான் ஓட்டி வந்ததாகவும் தெரிய வந்திருக்கிறது. முதல் கட்டமாக கண்ணன் என்ற ஓட்டுநரை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் அந்த ஜீப்பினுடைய உரிமையாளர் சரவணன் குறித்து தற்பொழுது காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். சரவணன் மற்றும் அவரது மனைவி உள்ளிட்ட குடும்பத்துடன் திருமண நிகழ்விற்கு சென்றுவிட்டு வரும்போதுதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. எனவே அவர்களுக்கும் லேசான காயத்துடன் அவர்கள் உயிர் தப்பியிருக்கிறார்கள். அவர்களும் மதுரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். எனவே இதனைத் தொடர்ந்து அவர்களிடமும் விசாரணை நடத்துவதற்கான திட்டமிட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓட்டுநர் கண்ணன் மது போதையில் வாகனத்தை இயக்கியதாகவும் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து காவல்துறையினர் அவரை இன்று காலையில் கைது செய்து தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கணேஷ்குமார்.